ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபியுடைய இந்தியன் ரிவர் சிஸ்டத்துடைய இரண்டாவது பாகம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் சிந்து நதி இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக லாஸ்ட்டாக நம்ம முடிச்சதனுடைய கண்டினியூஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா மகாநதி பொதுவாக பார்த்திங்கன்னா இது ஒடிசாவுடைய மிக முக்கியமான நதியாக அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நதியினுடைய பிறப்பிடம் என்பது சத்தீஸ்கர் மாநிலத்தில் அங்கே ராய்ப்பூர் போனீங்கன்னா அங்கே சிகா அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து இந்த ஆறு பிறக்கின்றது. அதனுடைய மொத்த நீளம் என்பது 851 கிலோமீட்டர் எனவும் மற்றும் அதனுடைய துணையாறுகள் என்று ஜீனத், டெரன், சந்தூர், சித்திரதலா, கெங்குட்டி மற்றும் நன் என்று இவை அனைத்துமே இதனுடைய துணையாறுகளாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு இறுதியாக கலப்பது வங்காள விரிகுடாவில். எனவே இந்த ஒடிசாவுடைய மிக முக்கியமான நதியான மகாநதி என்பது ராய்ப்பூர் பக்கத்தில் சிகாவில் பிறந்து கடைசியாக இறுதியாக வங்காள விரிகுடா போய் கலக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோதாவரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுத் இந்தியனில் ரொம்ப மிக பெரிய ஒரு நீளமான நதி அப்படின்னு சொன்னால் இந்த கோதாவரியை சொல்லலாம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பார்த்திங்கன்னா மறுபெயர் வீர்த்து கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோதாவரி என்பது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறாக கருதப்படுகிறது. இந்த நதியினுடைய துணை நதிகள் பிறப்பிடம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் குன்றுகளில் பிறக்குது. இந்த நதியுடைய மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 1465 கிலோமீட்டர் நீளம் வரை பாய்ந்து செல்கிறது. இந்த ஆறு பார்த்திங்கன்னா ஆந்திராவுடைய மிக முக்கியமான நதியாக கருதப்படுகிறது. இதனுடைய துணை நதிகள் என்று பார்க்கும் பொழுது பூர்ணா, பென்கங்கா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி இது எல்லாமே இந்த கோதாவரியுடைய மிக முக்கியமான நதியாக கருதப்படுகிறது. மேற்கொண்டு இந்த நதி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல பிரிஞ்சு போய் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு டெல்டா ஃபார்மேஷன் பண்ணுது. அப்போ எங்கே பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு பகுதியில் 2 பெரும் கிளைகளாக இந்த நதியானது பிரிந்து செல்கிறது. அதில் ஒரு கிளையின் பெயர் கௌதமி என்றும் மற்றொரு கிளையின் பெயர் வசிஷ்டா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கௌதமி மற்றும் வசிஷ்டாவுக்கு இடையிலேயே மிகப்பெரிய ஒரு வண்டல் மண் சமவெளி ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. வண்டல் மண் சமவெளி என்பது ஃபுல்லாகவே ஆற்று மண் தாங்க. இந்த ஆற்று மண் வண்டல் மண் சமவெளி என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது டெல்டா சமவெளி என்றும் அழைக்கப்படுகிறது. டெல்டா என்றால் முக்கோண வடிவம் உடைய என்று பொருள். அப்பொழுது இந்த இரு கிளைகளுக்கு இடைப்பட்ட முக்கோண வடிவம் உள்ள இந்த டெல்டா பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு கொள்ளேறு ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த கொள்ளேறு ஏரி என்பது குடிக்க தகுந்த ஒரு நன்னீர் ஏரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ராஜமுந்திரிக்கு அருகே கௌதமி மற்றும் வசிஷ்டா ஆகிய 2 கிளைகளுக்கு இடையில் முக்கோண வடிவில் ஒரு டெல்டா ஒன்று ஃபார்மேஷன் ஆகியுள்ளது. அந்த டெல்டாவில் கொள்ளேறு ஏரியானது அமைந்துள்ளது. இது ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோதாவரியினுடைய டெல்டா பகுதியில் உள்ள நன்னீர் ஏரியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னங்க, கொள்ளேறு ஏரி. அது எங்கே இருக்குது, எங்கே ஃபார்மேஷன் ஆகிருக்கு, தாட்ஸ் ஆல். அதாவது இப்போ கூட கேட்கலாம், என்ன சொல்கிறது, இந்த கோதாவரி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபார்மேஷன் ஆகி கிழக்கில் கலக்கிறப்போ ஈஸ்ட் கோஸ்டல் லைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதி என்ன, ஏரி என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாங்களா. அடுத்த நதி கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணாவை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப இந்தியாவின் 2வது மிக நீளமான நதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கோதாவரி பார்த்தோமா. கோதாவரிக்கு அடுத்தபடியாக 2வது மிக நீளமான நதி. இதனுடைய பிறப்பிடம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிராவில் மகாபலேஸ்வர் அப்படின்ற ஒரு பகுதியில் பிறக்குது. மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டர். ஆந்திராவின் மிக முக்கியமான மற்றொரு நதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய துணையாறுகள் என்றால் கொய்னா, பீமா, முசி, துங்கபெத்ரா இதுதான் இருக்கிறதுலே பெரிய துணை நதி மற்றும் பெடவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதனுடைய துணை நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகளில் எது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். துங்கபத்ரா இஸ் த லார்ஜஸ்ட் ஒன். தென் இந்த நதியானது கலப்பது வங்காள விரிகுடாவில் இடம் ஹம்சல தேவி என்ற பகுதியின் வழியாக இது கடலில் சங்கமிக்கிறது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போகலாம்.
அடுத்த நதியின் பெயர் காவிரி. சொல்லவே தேவையில்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொன்னால் அது காவிரி தான். இந்த காவிரி எங்கே பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள கர்நாடக மலைப்பகுதியின் குடகு மலை, அங்கே தலைக்காவிரி என்ற நீர்வீழ்ச்சி என்ற பெயரோடு இந்த நதியானது பிறக்கின்றது. இதனுடைய மொத்த நீளம் என்பது 800 கிலோமீட்டர் ஆகவும், அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கர்நாடகாவிலும் மீதம் இருக்கக்கூடிய 400 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலையும் பாய்ந்து மொத்தம் தன்னுடைய 800 கிலோமீட்டர் பயணத்தை இறுதியாக வங்கக்கடலில் சென்று கலக்கின்றது. இதில் 400 கிலோமீட்டர் போக மிச்சம் 400 வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் கர்நாடகாவிலேருந்து ஆரம்பித்து தலைக்காவிரி என்ற பெயரோட நீர்வீழ்ச்சியில் ஆரம்பித்து கர்நாடகா தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே என்ட்ரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் தான். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் காவிரி ரிவர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் காவிரி ஆறானது நுழையும் பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் தேவையில்லை, தருமபுரி ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். அங்கேருந்து மறுபடியும் சேலம் வருது. சேலத்தில் மேட்டூர் அணையில் நம்ம அடைச்சி வச்சு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறோம். சேலத்துலேருந்து ஈரோடு போகுது, ஈரோட்டிலேருந்து நாமக்கல் போகுது, நாமக்கல்லேருந்து கரூர் போகுது, கரூர்லேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் தாண்டி நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறங்க மயிலாடுதுறை, கடைசியாக வங்காள விரிகுடாவில் போய் கலந்துருது. எங்கே? வங்காள விரிகுடாவில் பூம்புகார் அப்படின்ற ஒரு வழியாக இந்த நதியானது கடலில் சங்கமிக்கிறது. அப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள், இப்போது இந்த காவிரி ரிவரானது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிக்டில் வந்து பாய்ந்து மிகப்பெரிய ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸ்னை வழங்குகிறது அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஓகேங்களா? அப்போ சேலம் மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ரிவர் தான், ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ரிவர் தான். கிட்டத்தட்ட தஞ்சாவூருக்கு மிக முக்கியமான ரிவர், ஒரே வார்த்தை சொல்ல போனால் தஞ்சாவூருக்கு மிக முக்கியமான ரிவர். அங்கே தான் நெல் விளைச்சல், இந்த பவுல் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய நெல் விளைச்சலுக்கு மிக புகழ்பெற்ற தஞ்சாவூருக்கு மிக முக்கியமான வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னாவே இந்த காவிரி ஆறு தான். ஓகேங்களா? காவிரின்றது சோழர் காலத்துலேருந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரிவர். அடுத்தது நர்மதை. இப்போது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பட்டியல் நம்ம முடிச்சுனா அடுத்தபடியாக மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதுவும் தீபகற்ப இந்திய ஆறுகளில் முதல்ல நீளமானதுன்னு பார்த்திங்கன்னா நர்மதை. இதில் கன்ஃபியூஷன் வரும். நம்ம ஏற்கனவே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மிக நீளமானது, அதுவும் தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கோதாவரியை பார்த்தோம். கோதாவரி அடுத்து என்னங்க இந்த மேற்கு நோக்கி பாயும் ரிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுங்க? நர்மதி தான் மிக நீளமான ரிவர். இது வந்து தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது. இதனுடைய பிறப்பிடம் என்றால் மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில். மொத்த நீளம் 1312 கிலோமீட்டர். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு மிக நீண்ட கழிமுகத்தை இது உருவாக்குகிறது. இது ப்ரீவியஸில் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. 2022 வருஷம் குரூப் 4 இது கேட்டிருந்தாங்க. நீண்ட கழிமுகம் அப்படின்னா ஆறும் கடலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷில் எஸ்தூரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கடலும் ஆறும் சங்கமிக்கக்கூடிய பகுதி கழிமுகம் என்று அழைக்கப்படுகிறது. 27 கிலோமீட்டருக்கு கடல் தனியானது உள்ள ஊருக்குள்ளே புகுந்துருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதன் துணையார்கள் பர்னா, ஹலன், ஹெரான், பஞ்சர், துதி மற்றும் தவா. இது எல்லாமே இதனுடைய முக்கியமான துணையார்கள். இறுதியாக கடலில் கலப்பது காம்பே வளைகுடா வழியாக எங்கே? குஜராத். ஓகேங்களா? கலப்பது குஜராத்தில் போய் கலக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது தபதி ஆறு. இதனுடைய பிறப்பிடம் மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டோம்னா அங்கே பெட்ரோல் மாவட்டத்தில் முல்டாய் பகுதியில் பிறக்குது. மொத்த நீளம் 724 கிலோமீட்டர். இதனுடைய துணை நதிகள் வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு மற்றும் பஞ்ச்ரா. இதெல்லாம் இதனுடைய முக்கியமான துணை நதிகள். அடுத்த நதி இப்போ பார்த்தீங்கன்னா மாஹி. அடுத்தபடியாக மாஹியை பற்றி பார்க்கலாம். இதனுடைய பிறப்பிடம் மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டம் விந்திய மலைத்தொடரில் பிறக்குது. தார் மாவட்டம்னா நம்ம ராஜஸ்தான் இருக்கக்கூடிய தார் அப்படின்னு நினச்சக்கூடாது. இது வந்து மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த ரிவருடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடகரேகை 2 முறை கடக்கக்கூடிய ஒரு நதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடகரேகை அப்படின்றது நம்ம ஏர்த்தை வந்து 23 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருப்போம். இதில் யூ ஷேப்பில் மேலே திரும்ப டவுன் இப்படி 2 முறை கடக்கக்கூடிய ஒரே ஒரு நதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாஹி நதி தான். ஓகேங்களா? அப்போ இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா 583 கிலோமீட்டர். மத்திய பிரதேசத்தில் மட்டும் 197 கிலோமீட்டரும், ராஜஸ்தானில் மட்டும் 124 கிலோமீட்டர் நீளமும், குஜராத்தில் மட்டும் 212 கிலோமீட்டர் நீளமும், மொத்தம் 583 கிலோமீட்டர் நீளத்தை இது வந்து நிறைவு செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மாஹி நதியினுடைய டீட்டெயில் வந்து புத்தகத்தில் எடுக்காது.
ஸோ இருக்காது. இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சு என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.